பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சே ஹாலில் வைத்து காலை 10 மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். அந்த பகுதியில் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறுங்கள். அநேகருக்கு ஆண்டவர் மதந்தோறும் பங்கு வைத்து விடுதலை அளித்து வருகிறார். உங்களுக்கு கூட்டத்தின் முடியில் தனித்தனியாக அடியார் எல்லாருக்காக நான் பாரம் எடுத்து ஜெபிப்பேன். உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல சிறப்பான விருந்து வழங்கப்படும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரீத்துக்குரியவர்களின் ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோருள்ளம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வயதான காலத்தில் இருக்கிற மக்கள்
அதிகமாய் கவனிக்கப்பட முடியாதபடிக்கு பல காரணங்களினால் இருக்கிறார்கள். அவருக்கு அப்பொழுது தான் வயதான காலத்தில் தான் அதிக கவனம் தேவை, கவனிக்க வேண்டும் அவர்களை. அதற்காகவே இந்த முதியோருடன் கட்டப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தினந்தோறும் 3 வேளையும் நல்ல உணவு அளிக்கப்படுகிறது. திஸ் குட் பி த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு ஜாயின் ஹியர். இதுதான் சரியான நேரம் என்று நினைக்கிறேன். எங்கிருந்தாலும் வந்து இந்த அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேருங்கள். கிறிஸ்மஸ் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பண்டிகை காலத்தில் தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. இங்கே நாத்திரை ஜெப கூட்டத்தில் 3வது சனிக்கிழமையில் ஏராளமான ஏழை மக்கள் மாந்தோறும் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்காக நாம் வருடந்தோறும் நல்ல வஸ்திரங்களை பரிசாக அளித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காகவும் அவரின் அன்பை தெரியப்படுத்துவதற்காகவும். எனவே உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். நமக்கு 1000 சேலைகள் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 500 ஆண்களுக்காக பேண்ட் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட்ஸு, அதே மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட்டு விரும்பினால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கிராமங்க பகுதியில் இருப்பவர்கள் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் அந்த கிறிஸ்மஸ் விருந்திற்காக உங்களுடைய ஆட்டுக்கடாக்களை நீங்கள் கொடுக்கலாம். இதை நான் உங்களுக்காக மகிழ்ச்சியாக அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்த மாதம் சென்னை, நாகர்கோவில், மார்த்தாண்டம் எல்லா பகுதியிலுமே நாம் பிரியாணி விருந்து அளிக்க விரும்புகிறோம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தில் அநேக குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். காலகாலங்களிலே அவருடைய குடும்பங்களிலே கர்த்தர் நல்ல காரியங்களை செய்து வருகிறார். திருமணத்துக்காக அநேகர் காத்திருக்கிறாங்க. ஒரு சில குடும்பங்களில் திருமணமாகியும் பல காரணங்களால் மிகுந்த சீக்கிரத்தில் அவர்கள் பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது சட்டப்பூர்வமாகவும் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காக தினந்தோறும் நான் அறிவிப்புகளை கொடுத்து வருகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 27 வயதாகிறது. ஆர்கிடெக்ட் படித்து அவர்கள் நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார்கள். நல்ல படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 37 வயதான ஒரு தம்பி இருக்கிறாங்க. நல்ல குடும்பம். ஒரு கம்பெனியில் 60லேருந்து 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவருடைய அக்கா கம்பெனி, அதில் ஒரு மேனேஜராக இருக்கிறாரு. இவருக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு மணமகள் தேவை. 3வதாக திருச்சியில் இருக்கிறாங்க. எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க. நல்ல குடும்பம், வசதியான குடும்பம். அவருடைய மகனுக்கு 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க. குடும்பத்துக்கு ஏற்ற குணசாலியான ஜெபிக்கிற ஒரு பிள்ளை தேவை. பிரியத்துக்குரியவர்கள், நியாயாதிபதிகள் 7:3, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன். ஆண்டவர் கிதியோனோடு கூட இருந்தவர்கள் 30,000 பேர். யார் பயமும் திகிலும் இருக்காங்களோ உடனே அனுப்பிடு அப்படிங்கிறாரு. 30,000ல் 22,000 பேர் உடனே போயிட்டாங்களாம். பயம், இது ஆயிருமோ, செத்து போயிடுவோமோ, காயம் போட்டுருவோமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, வேண்டாம் வீட்டுக்கு போயிடும்னு ஓடிட்டாங்களாம். பிரியத்துக்குரியவர்களே, பயமானது தேவனுடைய திட்டங்களை தடுக்கிறது, கெடுக்கிறது. தேவன் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உடைத்து போடுகிறது. தேவன் நமக்கு தர வேண்டும் என்று நினைத்த வியாபாரங்கள், நமக்கு தர வேண்டும் என்று நினைத்த உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், மகிமைகள் எல்லாம் கெட்டு போகிறது. பயத்தோடு நாம் இருக்கின்ற வரைக்கும் நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. தேவன் நம்மை வெறுக்கின்றவராக இருக்கிறார். நம்மை புறக்கணித்து தள்ளுபவராக இருக்கின்றார். எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுகிற பொழுதோ கிதியோனுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தது போல உங்களுக்கும் மாபெரும் வெற்றியை கொடுக்கின்றார். 1000 மக்களுக்கு அல்ல, லட்சம் மக்களுக்கு அல்ல, கோடியான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகியால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாக ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். கிதியோன் முதலாக ஆண்டவருடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டு சம்பந்தமே இல்லாத அவரை ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு போகின்றார். எதிரிகள் லட்சமாக இருக்கிறார்கள். மீதியானியர்கள், அவருக்கு துணையாக அமலேக்கியர்கள் மற்றும் கிழக்கத்தியர்கள் என்று சொல்லி பெரிய ஒரு கடற்கரை மணலை போல எதிரிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒட்டகத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க பயங்கரமான ஒரு ஈவுரக்கம் இல்லாத அரக்கர்களாக இருந்தார்கள்.
பிறருடைய இஸ்ரவேலர்களுடைய அப்பாவி மக்களுடைய உழைப்பை திருடி தின்பவர்களாக அவர்கள் இருந்தாங்க. பிறருடைய ஆசீர்வாதங்களை, பிறருடைய நன்மைகளை, பிறருடைய சொத்துக்களை, பிறருடைய பணத்தை திருடுகிறது என்றால் அவங்க ஈவிரக்கம் இல்லாமல் தானே இருப்பாங்க. அவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும். நீ வா என்று கிதியோனை அழைக்கின்றார். நான் எப்படி வர முடியும் என்னெல்லாம் அவருக்கு 1000 கேள்விகள் இருந்தாலும் கர்த்தர் அவர் எப்பொழுதுமே வெற்றி பெறுகிறார். கிதியோனை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஏறக்குறைய 38,000 பேர் மாறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் ரொம்ப டூ மச். யார் பயத்தோடு இருக்காங்களோ, அவங்களாம் பயமுத்திகளும் இருக்காங்களோ வீட்டுக்கு போக சொல்ல, அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே கணக்கு பார்க்கவே இல்லை. பெரிய கூட்டம் என்று ஆண்டவர் சந்தோஷப்படவும் இல்லை. முதல்ல யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஃபில்டர் பண்ணுறார் ஆண்டவர். யாருக்கு பயமும் திகிலும் இருக்கோ அவங்கள உடனே வீட்டுக்கு போக சொல்லுப்பா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமாக இந்த இடத்துல இருக்கிறது. படைகளை திரட்டு, உடனே போ, உடனே சண்டை போடு, எல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் நடக்கணும், எல்லாம் விரைவாக நடக்கணும்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவசரப்படுகிறோம் அல்லவா, ஆத்திரப்படுகிறோம். உடனே எனக்கு நடக்கணும், உடனே எனக்கு எல்லாம் கிடைக்கணும், உடனே எனக்கு ஸ்கூலில் சேரணும், இந்த காலேஜில் படிக்கணும், உடனே நான் பாஸ் ஆகணும், உடனே நான் வேலைக்கு போகணும், உடனே பிஸ்னஸ் பண்ணணும். மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு உடனே கல்யாணம் பண்ணணும். யாரெல்லாம் உடனே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நாசமாகி போவார்கள், மோசம் அடைவார்கள், உடைந்து சிதறி போவார்கள். யாரெல்லாம் அவசரப்பட்டு பல லட்சங்களை பிஸ்னஸில் போடுறாங்களோ, இடம் வாங்குறதுல போடுறாங்களோ, அவங்கெல்லாம் மோசத்தை காண்பார்கள். யோசிக்காதபடி, நிதானிக்காதபடி, இதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும், கான்சிக்வன்ஸை பற்றி சிந்திக்காதபடி யாரெல்லாம் காலை முன்னால் வைக்கிறாங்களோ இடறி விழுவார்கள், இல்பொருளாகி போவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள், கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலைகளை வந்துடுவாங்க. மனுஷங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அவர் இந்த கூட்டத்தை கண்டு அவருக்கு கிளர்ச்சி அடையலை, சிறுர்களை இத்தனை பேர் வந்திருக்காங்களான்னு சொல்லி நான் பார்க்கல. இதில் யார் பயமாக இருக்காங்களோ அவங்கள அனுப்புப்பா, ஃபில்டர் பண்ணுவோம், நல்லவங்களை மாத்திரம் நம்ம வச்சுக்குவோம். கூட்டத்தை கண்டு இன்றைக்கு அரசியல்வாதிகள் கிளர்ச்சி அடைகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். சினிமாவுக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அதை எடுத்தவர்கள் கிளர்ச்சி அடைகிறார்கள், அவர்களுக்கு மலர்களாய் வாரி போடுகிறார்கள், கட்டவிட்டுகளை வைக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள், ஆட்டம் பாட்டம் போடுறாங்க. ஏன்னா நிறைய கூட்டம் வருகிறது எங்கள் தலைவருக்கு என்று சொல்லி. ஏன் அது அரசியலும் சினிமாவும் தான் அப்படி தான் இருக்குதா? ஊழியத்திலும் கூட அநேக கூட்டங்கள் வந்து விட்டால் எல்லா ஊழியக்காரனும் சந்தோஷப்படுகிறாங்க. ஏன் நான் கூட என் கூட்டத்துக்கு இத்தனை 1000 பேர் வராங்க அப்படின்னு சொல்லி நானும் கூட சந்தோஷப்படுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் கூட்டத்தை பார்த்து கிளர்ச்சி அடைகிறவர் அல்ல, புலகாகிதம் அடைகிறவர் அல்ல. 1000 பேர் வர்றாங்கன்னு சொல்லி சொல்கிறதல்ல. 1000 பேரில் யார் உண்மையானவர்கள், யார் தகுதியானவர்கள், யார் பொருத்தமானவர்கள், யார் சரியானவர்கள், யார் அதில் பொய்யானவர்கள், அவர்களை பிரித்து விடு என்று சொல்லி அது அப்படி தான் அவர் பார்க்குறாரு தவிர்த்து நிறைய கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி அவர் பார்க்குறவர் அல்லவே அல்ல. இதைத்தான் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரா சகோதரி, முக்கியமாக வாலிபனே வாலிப மகளே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 200 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 10,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதை குறித்து ஒரு நாளும் சந்தோஷப்படுவது என்பது அது ஏற்புடையதுக்கு அல்லவே அல்ல, அது பெருமைக்குரியது அல்லவே அல்ல. அதை நாம் பெரிதாக நினைத்து விடுவோம் என்றால், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டு விடுவோம் என்றால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். இந்த பாடத்தை தான் ஆண்டவர் முதலாவது சொல்லி கொடுக்கின்றார். நிறைய பேர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதில் யார் நல்லவங்க, யார் சரியானவங்க, நமக்கு யார் பொருத்தமானவங்க, யார் உண்மையானவங்க, யார் கடைசி வரைக்கும் நிற்பாங்க, யார் காட்டி கொடுக்க மாட்டாங்க, யார் முன்னால் ஒன்று பேசி பின்னால் ஒன்று பேச மாட்டாங்க, யார் கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்தாலும் நம்மை விட்டு பிரியாதவர்களாக இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருமணம் எனப்பட்ட பந்தத்தில் நுழைவதற்கு முன்பதாக பலமுறை யோசிக்க வேண்டும். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்பதாக அவருடைய அம்மா எப்படிப்பட்டவர்கள், அவருடைய அப்பா எப்படிப்பட்டவர்கள், குடும்பம் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது விசாரிக்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விசாரிக்க வேண்டும். கடவுளுக்கு பயப்படுபவர்களா என்று சொல்லி விசாரிக்க வேண்டும்.
பல விதங்களில் யோசிக்க வேண்டும், கான்சிக்வன்சஸ் யோசிக்க வேண்டும். அதன் பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும், அதன் பிறகுதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருக்கும் இன்னைக்கு அவசரம். கூட்டங்களை பார்த்து கிளர்ச்சி, நம்பரை பார்த்து கிளர்ச்சி. இல்லை இல்லை, ஆண்டவர் அப்படி நம்மை வளர்க்கவில்லை. நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நிதானமாக முன்னேறு, யோசித்து நிதானித்து செய். ஒரு பட்டணத்தை கெட்டுவதற்கு முன்பதாக நீ உட்கார்ந்து கணக்கு பாரு, உன்னால் கட்ட முடியுமான்னு கணக்கு பாரு. ஆண்டவர் சிந்திக்க வைக்கின்றார். வீடை கட்டுவதற்கு முன்பதாக 1000 முறை சிந்திக்க வேண்டும். ஏன்னா பில்டர் தவறான பில்டர்னா எத்தனை பேர் ஊழியத்தில் பார்க்குறோம். ஐயா இத்தனை லட்சம் கொடுத்தோம், கட்டியே கொடுக்க மாட்டேங்கிறார். ஐயா கண்ணீராக இருக்குது, ஐயா நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம், எத்தனை பேர் சொல்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். கான்சிக்வன்சஸ், ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்ன ஊட்டி கூட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும். யார்கிட்ட பழகுனா என்ன ஆகும், நான் தம்பி மாட்ட சொல்லுவேன், யார்கிட்ட போய் நீ முட்டினியன்னா என்ன ஆகுங்கிறத யோசித்து முட்டை. மலையில் போய் முட்டினியன்னா தலை உடைந்து விடும், கவனமாக இருந்து சொல்வது வழக்கம். எனவே அவசரப்பட வேண்டாம், அவசரப்படாதீங்க தம்பி, அவசரப்படாத தங்கச்சி, மெதுவாக இருங்க தங்கச்சி, அவசரப்படாதீங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவோ காலம் வாழ வேண்டும், 30 வருடங்கள் 40 50 வருடங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அவசரத்தினாலே அது அழிந்து போய்விடாதபடி கவனமாக இருங்கள். இரண்டாவதாக, யார் பயப்படுறாங்களோ அவங்கள அனுப்பிடு. ஆண்டவர் சொல்கிற முதல் காரியம், அவங்க சாராயம் குடிக்காங்களா, அவங்க சிகரெட் குடிக்காங்களா, அவங்க வேறு பாவங்களை பண்ணுறாங்களா, அவங்கள வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. யார் பயப்படுறாங்களோ, நடுங்குறாங்களோ, உயிர் போயிருமோ, கையில் அடிபட்டுருமோ, காலில் அடிபட்டுருமோ, ஐயோ நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனா, எனக்கு பயமாக இருக்க, அப்படின்னு அவங்கள அனுப்பியிருப்பான். அப்படி யாரெல்லாம் பயமும் தீயில நடுங்குறாங்களோ அவங்கள அனுப்பிடு. அவங்க என்ன வேண்டவே வேண்டாம். முதலாவது, ஆண்டவர் யாரை வெறுக்கின்றார் என்று நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, யாரை கழித்து விடுகிறார், ஃபில்டர் பண்ணி அனுப்பி விடுகிறார் என்றால், யார் பயப்படுகிறார்களோ, யார் கலங்குகிறார்களோ, திகைக்கின்றார்களோ, ஐயோன்னு சொல்லி யார் நடுங்குறாங்களோ அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடு. அவங்க வேண்டாம் எனக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யுத்தத்துக்கு வந்தவனுக்கு என்ன பயம், அவங்கள வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, அதன்படியே ஏறக்குறைய 22,000 பேர் 22,000 பேர் அங்கே பயந்து, நீங்கள் போங்க யாரெல்லாம் பயமாக இருக்குன்னு போகணுன்னு சொன்னோன்னே 22,000 பேர் அங்கே உடனே ஓடி போயிட்டாங்க. யுத்தமே வேண்டான்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. இந்த கொடுமை பார்த்தீங்களா? இதுக்கு தான் வந்திருக்காங்க, பயமாக உள்ளவங்க ஓடிருக்கணும், அவங்க ஓடிட்டாங்க. 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. ஒருவர் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், ஒருவர் மீது தேவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற பிஸ்னஸ்கள், படிப்பிலே உயர்வுகள், வாழ்க்கையில் மேன்மைகள், மகிமைகள். சரி வந்துட்டான், சர்ச்சில் சேர்ந்துட்டான், இந்த பாஸ்டர்கிட்ட வந்துட்டான், டெய்லி டிவியில் நம்ம நிகழ்ச்சிகளே பார்க்குறான், சரி ஏதோ ஊழியத்தை நேசிக்கிறேன், ஊழியக்காரங்களை குறை சொல்ல மாட்டான், அப்படி அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் சொல்லி ஆண்டவர் உடனே, அவர் ஒரு நல்ல தகப்பன், எப்போ ஆண்டவர்கிட்ட வாரமோ அப்போவுமே நம்மளை குறித்து அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். மனுஷன் எதை எடுக்கணும், நம்மகிட்ட இருந்து எதை எடுக்கணும், இதை எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறான். மனுஷன் வந்து நம்ம மனுஷங்கிட்ட போய் சேர்ந்தோன்னா அவனை இப்படி கெடுக்கணும் அப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும், குடும்பத்தில் இதை கொடுக்கணும், பிஸ்னஸில் இதை கொடுக்கணும், படிப்பில் இதை கொடுக்கணும், ஊழியத்தில் இதை கொடுக்கணும், சமுதாய வாழ்க்கையில் உயர்த்தணும். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அவர் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கார். கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்துருக்கீங்களா? ஒரிஜினலாக கிறிஸ்மஸ் தாத்தா என்ன ஒரு தீமில் வரார். அவர் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு வருவார். அந்த மூட்டைக்குள்ளாக ஏராளமான பரிசு பொருட்கள் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கும். ஸ்லேட்டு, பென்னு, பேனா, பென்சில், ஷூஸு, கம்பளி, கோட்டு, அதெல்லாம் வச்சு யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு கொடுப்பார். அதுதான் ஒரிஜினலாக கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லி இங்கிலாண்டில் ஆரம்பித்தது. அது பைபிளில் இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு இந்த சர்ச்சைக்குரிய கேள்வியே தேவையில்லை. ஆனால் நம்ம வந்து நம்முடைய ஆண்டவரை பார்த்து தான் அது அந்த ரெப்ளிக்காக அது வருகிறது. தேவன் நமக்கும் கூட மூட்டைகளை சுமந்து கொண்டு வருகிறார். கிறிஸ்மஸ் தாத்தா, கோடி கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ஈக்குவலாக நம்ம ஆண்டவர் இருக்கார். இயேசு என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் பிறக்கிறாரோ அன்றைக்கு அவரை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு தகப்பனை பார்த்தேன், அந்த மகனுக்கு அங்கே வீடு கட்டிட்டேன், இந்த மகனுக்கு இங்கே வீடு கட்டிட்டேன், அப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கு நான் இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு தம்பி சொன்னார், ஒரு கணவன் மனைவிக்கு 2 பிள்ளைகள்,
இப்போ இன்னொரு தம்பி சொல்கிறாரு, அவங்க 2 பிள்ளைக்கும் பெரிய பெரிய மாளிகை கட்டி வச்சுருக்காங்க சார் அப்படின்னாங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு மாளிகை கட்டி வைத்திருக்கிறாங்க. படிச்சுட்டு தான் இருக்காங்க பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு போகும்போது அவங்களுக்கு மாளிகை கட்டி கொடுப்பேன், இப்போவுமே கட்டி வச்சுருக்காங்க. ஒரு உலகப்புறமான தகப்பனே இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சிறிதில் தன் இன்னுயிரையே நமக்காக கொடுத்தவர் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு தராமல் இருப்பார். இது அவருடைய உலகம். இந்த உலகம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்ட உலகம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சர்வ அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இயேசு என்கிற நாமத்துக்கு இணையாக இந்த பூமியில் எந்த ஒரு நாமமும் இல்லை. அந்த தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டு அவரை ஆராதிக்கிற பொழுது முதல் காரியமாக இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் மூட்டைக்கு மேலே மூட்டைகளை சுமந்துட்டு வராரு. யாக்கோபை தேடி யோசிப்புங்கிற மகன் எகிப்திலிருந்து அதிபதியாக இருந்த பொழுது நிறைய சேரியட்டெல்லாம் வண்டிகளில் அனுப்பி குதிரைகளை அனுப்பி ஏராளமான பரிசு பொருட்களை கொடுத்து பார்த்த பொண்ணு யாக்கோபு சந்தோஷப்பட்டது மாதிரி. யோசேப்பு அதிபதியாக இருந்தார் எகிப்தில், அதனால் அனுப்புனார். ஆனால் நம்ம ஆண்டவர் உலகத்துக்கே அதிபதியாக இருக்கார். அவர் நமக்கு அதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஆனால் நாம் இது எனக்கு எதுவும் ஆயிரமோ, இது எனக்கு ஆயிரமோ, பேயை விரட்டினா நம்மளுக்கு குடும்பத்துக்கு எதுவும் ஆயிரமோ, போய் பாட்டு பாடினா ஊழியத்துக்கு வந்தால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ, நம்ம பிஸ்னஸுக்கு பிரச்சனை வந்துடுமோ, சின்ன பிள்ளை வீட்டில் இருக்க எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஜகா வாங்க ஆரம்பிப்போம்னா, காலை வைக்கும்போது கொஞ்சம் பின்னால் வைப்போம்னா மனசுக்குள்ள இது செய்யவா, இது வேண்டாமா, இந்த ஊழியத்துக்கு போனால் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, இந்த பாஸ்டர் பின்னால் போனால் ஆபத்துன்னு சொல்கிறாங்களே, நம்ம அப்படிலாம் சிந்திக்க ஆரம்பித்தோம்னா அது வெளியே யாருக்கு தெரியாது, அதுவும் தெரிஞ்சிடும். கொஞ்ச நாள் நீங்கள் பின்வாங்கிறது பார்த்து எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த துளியளவு அந்த பயம் உங்களுடைய உள்ளத்தில் முளை விட்டு விட்டால் கூட உடனடியாக பார்க்குறார், காட் இஸ் ஸ்பாட்டிங் அவுட், நீ பயந்துட்டல்ல, நான் இருக்கும்போது, சர்வ வல்லவராகி நான் இருக்கும்போது என்னை கண்டு என் ஆண்டவர் இருக்காரு நீ தைரியப்படாமல் நீ பிசாசை கண்டும் என் எதிரியை கண்டும் பிரச்சனை கண்டு பயந்துட்டல்ல, போ. God is rejecting them, immediately rejecting them. வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ பேரு. அவ்வளவு பாசத்தோடு ஆண்டவர் வருகிறார், அவ்வளவு நேசத்தோடு வருகிறார், அவ்வளவு பரிசுகளோடு வருகிறார், மேன்மைகளை சுமந்து கொண்டு வருகிறார். ஒரு கேவலமான காரியம் பயங்கிறது. யாருக்கும் அதிகமாக வெளியே கூட தெரியாது. நான் முதல்ல சொன்னேன், ஒரு அற்ப காரியம். நான் ஆண்டவர் அதை உடனே கண்டுபிடிக்கிறார். ஆண்டவர்கிட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது. அது தெரியுமா? ஆதாம் எவாளாலே அந்த பழத்தை சாப்பிட்டு ஒளிய முடிஞ்சுதான், மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சு கிடந்தாங்களாம். அந்த மாதிரி பூனை பாலை குடிக்கும்போது கண்ணை மூடிக்கிடுமா, உலகமே இருட்டாக இருக்குது, நான் பாலை குடிக்கிறது யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லி குடிக்குமா. அதே மாதிரி தான் இன்னைக்கு யாருமே எதையுமே மறைக்க முடியாது. ஆதாம் ஏவாள் மரத்துக்கு முன்னால் போய் ஒளிஞ்சு கிடந்தாங்களா, அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் மறைக்க முடியுமாங்க? கொஞ்சம் பயம் உள்ளதில் தோணுனா கூட, நோ ஐ டோன்ட் வாண்ட் யூ, நோ 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 நோ, நீ சரிப்பட மாட்டப்போ. அப்படியே ஆண்டவர் உங்களை விட்டு விலகிறார், உங்களை போன்னு சொல்லிடுறேன். உலகத்திலே ஒரு வேதனைக்குரிய காரியம். ஆண்டவர் நம்மை கண்டு இந்த மக்களை புறக்கணித்தது போல நம்மை புறக்கணித்து விடுவார் என்றால், ஏதோ ஒரு பயத்தினாலே நாம் பிடிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து வரல அப்படின்னா, சரி போ, ஓடிடு, நீ வேண்டே வேண்டாம், எனக்கு வேண்டே வேண்டாம், நான் ஊழியத்துக்கு தானே போக மாட்டேன்னு சொன்னேன், நான் இந்த பாஸ்டர் கூட தானே போக மாட்டேன்னு சொன்னேன், நான் உங்களை வேண்டான்னு சொல்லலையே, நான் பிரச்சனை ஊழியத்துக்கு போனால் பிரச்சனை, அதனால தானே ஒதுங்கியிருக்கேன், எப்படி நீரும் எனக்கு தேவன் தானே, நான் உடைய பிள்ளை தானே, எனக்கு நீர் எல்லாம் தரணும் தானே. நோ 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 நோ, நீ பயந்துட்டல்லப்பா. ஏன் நீ பயந்த? எனக்கு நீ வேண்டாம், போ. God is rejecting you. நம்ம ஏதோ ஒரு ஊழியத்தில் பிரச்சனை வந்துடும். கடவுளுக்கு முன்னால் என்னன்னா, ஊழியத்தில் சபையில் முன்னால் நமக்கு பிரச்சனை வந்துடும். அன்றைக்கி யாராச்சும் சொன்னாங்க, சபையில் முன்னால் இருந்தாங்க 3 பேரும் செத்து போயிட்டாங்க, பிரதர் செத்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. அதனால சோவாட் அப்படின்னு நான் கேட்டேன். அதனால சோவாட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி நான் கேட்டேன். இல்லை இல்லை, தேவனை தேடி வரும்பொழுது நான் சொன்னேன், அவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கவா இப்படி ஆசீர்வதிக்காதான் சிந்திக்கிறாரு. நம்மளை அழிக்கணும்னு நம்முடைய ஆண்டவர் ஒருபொழுது சிந்திப்பவர் கிடையாது. எவ்வளவு பஞ்சகாலமாக இருந்தாலும் நம்மை போஷிக்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறது. ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத நம்முடைய ஆண்டவர்.
இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்காதவர். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் எவனும் நம்மை தொடுவதற்கு அனுமதிக்காதவர். ஒரு வார்த்தை நம்மை யாராவது பேசினாலும் கோபம் கொள்ளுகிறவர், கடும் சினம் கொள்ளுகிறவர். என் மகனை குறித்து பேச, என் மகளை குறித்து பேச உனக்கு என்ன தைரியம் என்று சிலிர்த்து எழுகிறவர். நம் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறவர், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர். அந்த தெய்வத்தை பின்னால வந்தோம்னா, அவர் ஊழியத்துக்கு பின்னால போனோம்னா பயம் வந்துடும். எனக்கு எது 1000 பயப்பட்டோம் அப்படின்னா, சரி நீ போப்பா, எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க மாத்திரம் அன்னைக்கு கிதியோன் கூட வந்திருப்பாங்கன்னா வரலாற்றில் இடம் பிடிச்சிருப்பாங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போச்சு. எந்த காரணத்தை கொண்டும் பயப்படாதிருங்கள், எந்த காரணத்தை கொண்டும் கேள்வி கேட்காதீங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஒரு சாதாரணமான காரியம் தான் இது. இப்போ நான் சொன்ன மாதிரி பெரிய பாவம் அல்ல, ஆனால் அது ஆண்டவர் ரொம்ப வெறுக்கின்றார். அவர் மீது வைத்திருக்கிற பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வார்த்தை சொல்லுகிறது. எப்படியா ஏசப்பா நம்ம பூரணமாக நம்ம நேசிச்சோம்னா, கல்வாரி காட்சியை நாம் தினந்தோறும் தியானிப்போம் என்றால் பயமே வராது. ஆண்டவர் மீறி என்ன வந்துட போகுது? ஒன்றும் வராது. அவர் நமக்கு முன்னால் நிற்கும் பொழுது அதை தாண்டி ஏதாவது நமக்கு வரப்போதா? ஒன்றும் வராது. பிள்ளைகளுக்கு வரப்போதா? ஒன்றும் வராது. தைரியமாக இருங்க, தைரியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை பயத்தோடு இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை குறித்த பயம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பயம், கடன் பாரங்களை குறித்த பயம், எதிர்காலங்களை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், சொல்லிடுவாங்களோ, கடன்காரங்க திட்டிடுவாங்களோ, கேவலமாக பேசுவாங்களே, வருமானம் இல்லையே, சொந்த வீடு இல்லையே, இதே ஒரு பயம். நிறைய வியாதி வந்துருச்சுன்னா மரண பயம், செத்து பேருங்கிற மரண பயம், என்ன பயமாக இருக்கட்டும், அது பயம்தான். அதை ஆண்டவர் இருக்கிறார். இயேசுவை அதிகமாக நேசிக்க பழகுங்கள். உங்கள் பயங்கள் யாவும் உங்களை விட்டு ஓடி போகும். அந்த மாபெரும் ஊழியக்காரனாகிய கேபிட்டல் டிசைபிள் பேதுரு, அவர் கடலில் ஆண்டவரை போல நடந்தாராம், வரலாற்று சாதனை படைத்தார். ஆனால் அலைகளை பார்த்தோட பயந்துட்டாராம். ஐயா இவ்வளோ வயத்தில் வருது, நான் முக்கிடுவேணும், செத்து போயிடுவேணும், ஐயா இது அலைகள் எதுவும் பண்ணிடுவோம். உடனே ஆண்டோடைய ஆசீர்வாதம், அந்த கிருபை விளக்கப்படுகிறது. பயந்துட்டல்ல, உடனே அவர் மூழ்க ஆரம்பித்தாராம். இயேசுவை பார்த்த வரைக்கும் அவர் மூழ்கவில்லை, கடல் அலைகளை பார்த்த உடனே மூழ்கி விட்டார். இந்த சூத்திரத்தை மறந்துடாதீங்க. வாழ்நாள் பரியும் தைரியமாயிருங்க. ஒரு வெற்றி வீரனாக ஒரு ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். விசுவாச வீரனாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அசைக்கப்பட மாட்டோம். எதையோ குறித்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க. வாலிப மகனே, வாலிப மகளே, வெளியே வந்துடுமோ பிரச்சனை, பாவம் தெரிஞ்சிருவாங்களோ, என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு ஆபத்து உங்களுக்கு வராது. தைரியமாக இருங்க. நம்ம ஜெபிப்போமா. அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிற இம்மானுவேலரே, எபனேசரே, இனிமேலும் எங்களை காப்பீர். அதற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான அப்பா வார்த்தை எங்களோடு நீங்கள் தந்திருக்கிறீங்க. ஒரு காலம் நாங்கள் பயப்படாதபடி இருக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், சத்துருடைய வல்லமைகள் முறிந்து போகட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரே, நெருக்கடியெல்லாம் மாற்றுங்கப்பா, நெருக்கடியெல்லாம் மாற்றுங்க ஐயா. இறைவா, இறைவா, வியாதியின் அகோரத்தை மாற்றுங்க ஐயா. கிருமிகளை மறைய பண்ணுங்கப்பா. இழந்து போன பலனை தாருங்க ஐயா, அழகை தாருங்க ஐயா, அலங்கோலத்தை நீக்குங்க ஐயா. சாப்பிட முடியல, உள்ளே போனால் வாமிட் எடுக்குது, பசியே இல்லை, விருப்பமே இல்லையா, மெலிஞ்சிட்டே போகிறேன், எனக்கா ஜோம்னுங்க. வயிறு பெருசாக இருக்குதே, கால் கை பெருசாக இருக்குது, வீங்கி போயிருக்குதே, உயிர் போயிருமோ, ப்ளீடிங்காக இருக்குதே, உயிர் போயிருமோ, பயந்து தவிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கே அவருடைய பயத்தை நீக்கிங்க. பயப்படாதே, நீ பயப்படாதே, பயப்படாது என்று சொன்னவர் அவர்களையும் பயப்படாது என்று சொல்லி வியாதிகளை அவர்களை விட்டு நீக்குங்க. கடன் பாரங்களால் சிக்கி தவிக்கிறவர்கள் அப்பா ஐயா, கடன் கொள்ளும், ஆளை கொள்ளும் ஐயா. கடன் மரியாதையை நீக்கி விடும் ஐயா. கடன் நல்ல உறவுகளை உடைத்து விடும் அப்பா. அன்பை முறித்து விடும், கல்லனாய் நினைக்க வைத்து விடும், கடன் வாங்கி கொடுக்காமல் போகும் பொழுது. எனவே ஆண்டவரே, கடன் பாரங்களிலிருந்து பிள்ளைகள் தப்ப வேண்டும் என்றால் அவர்களுக்கு வருமானங்கள் வேண்டும், நிரந்தரமான வருமானங்கள் வேண்டும். அதை நீ ஆண்டவரே எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தகப்பனே, நம்முடைய கிருபை தாங்கட்டும், நம்முடைய இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, நீர் எப்படியாவது மனம் இறங்கு. ஆண்டவரே, இந்த நாளிலே அதிசயத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். என் தகப்பனே, என் தகப்பனே,
இருந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற சமாதானத்தை இழந்த குடும்பத்தில் பிள்ளைகளாலே, கணவனாலே, மனைவியாலே, வேலை பார்க்குற இடத்துல கூட இருப்பவர்கள், வேலை பார்ப்பவர்களாலே, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே, இல்லை யாரோ ஒருவராலே சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கும் என்றால் அதை மாற்றி போடுங்க. எவ்வளோ முயற்சி எடுத்து பிஸ்னஸில் எனக்கு ஜெயிக்க முடியல, ஆண்டவர் வெற்றி பெற உதவி செய்யுங்க. எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிறேன், ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கிறேன், சம்பளம் வரலை, எனக்கு ஒருவேளை எனக்கு வீசா எனக்கு வரலை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது, வீடு கட்ட முடியல, கல்யாணம் ஆகலை, பிள்ளை இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காங்க. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே தோத்திரம் ஐயா, எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் உதவி செய்யுங்க. இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும், முக்கியமாக விசுவாச பிள்ளைகள் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிவுப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே, அடைக்கலான் குருவி முதிரத்தில் சேர அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுது மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.